ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன். நீங்கள் பார்க்க போவது உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுடுங்க. உங்களுக்கு ஹெல்த் கேர், பியூட்டி கேர், குக்கிங், கார்டன், ஸ்டோரி டைம் இப்படி அதிக ஆர்வம் இருந்தால் நம்ம சாய் டெரஸ் கார்டனை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல உடற்பயிற்சியுடன் இயற்கை தந்த பொக்கிஷங்களை சாப்பிட்டு வந்தாலே நாம் வாழும் வரை எந்த ஆங்கில மருத்துவமும் தேவைப்படாது. நிறைய தாவரங்கள் தானாகவே வளரும். ஆனால் நாம் அதை குப்பைன்னு நினச்சி தவறாக எண்ணி பிடுங்கி எறிந்து விடுகிறோம். லட்சம் மதிப்புள்ள மருந்துகளும் இயற்கை நமக்கு தந்த மூலிகையிடம் தோற்று போய் விடும். அப்படி என்ன ரகசியம் இருக்குது இந்த மூலிகையில்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகுமே. அதாவது தெளிவான மனம் இருந்தாலே எல்லாம் சரியாகும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காருங்க. நம்ம மனதுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னா நம்ம உடலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? நம்ம உடம்பில் 3 விஷயங்களை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வாதம், பித்தம், கபம். எதை தின்றால் பித்தம் தெளியும்? நம் உடல் சரியாக இயங்க இந்த 3ம் சரிசமமாக இயங்க வேண்டும். சரியாக அதன் வேலைகளை செய்ய வேண்டும். நம்ம சாய் டெரஸ் கார்டனில் நாம் பார்க்க போகிற ஒரு ரகசிய மூலிகைங்க. அது என்ன மூலிகை அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இது பார்க்குறதுக்கு மாவிலைகள் போல காணப்படும். இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா ஆடு கூட சாப்பிடாதாங்க. அப்போ தெரிஞ்சிருக்கோம் இல்லையா என்ன இலை அப்படின்னு, என்ன மூலிகைன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆடு தொடா இலை, ஆடா தொடா இலைன்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிடாதுன்னா இதனோட இலை ஒரு கசப்பு தன்மை இருக்குவாங்க. அதனால் ஆடு சாப்பிடாதுங்களாம். ஆடாதொடை மூலிகை செடி பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோ அங்கே அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி கொண்டு ஆக்சிஜனை அதிக அளவில் வெளியிடும். அப்படி வெளியிடுறதுனால நம்ம மனித குலத்தையே காப்பாற்றும் சக்தியும் இந்த ஆடாதொட இலை மூலிகைக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இதோட ஆயில் மூலிகைன்னு ஒரு சிறப்பு பெயரும் இந்த ஆடாதொட இலைக்கு இருக்குங்க. இது ஆடாதொட இலைகள் வைத்து பல நோய்களை சரி செய்ய முடியும். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஆடாதொடை கொண்டால் ஆடாத உடலும் ஆடும், பாடாத குரலும் பாடும்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்போ நம்ம தொண்டைக்கு ரொம்ப நல்லதா? ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது தொண்டை கரகரப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் உடனே என்ன பண்ணுவோம்? கிச்சு கிச்சு போகணும்னா விளம்பரத்தில் வர்றது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். மூலிகைன்னு நமக்கு ஞாபகமே வராது. ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு மூலிகைகளை பற்றி புரிதலே இல்லை. நமக்கு ஆங்கில மருத்துவம் தான் ஞாபகத்துக்கு வரும். சரி, இந்த மாத்திரையாவது நம்ம சரியாக சாப்பிட்றோமானா அதுவும் சரியாக சாப்பிட மாட்டோம். ஓகேங்களா? ஆடாதோட இலையில் ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. அது வசிசின்ற ஒரு முக்கியமான வேதிப்பொருள். அது நம்ம நுரையீரலோட முக்கியமான வேலை. நம்ம சுவாசிக்கிற காற்றை சரியாக ஆக்சிஜனை மட்டும் எடுத்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்து விட்டு அதை நம்ம இரத்த நாளங்களுக்கு பிரித்து அனுப்ப வேண்டிய முக்கியமான வேலையை செய்கிறது. ஸோ இந்த நுரையீரலில் பார்த்திங்கன்னா சளி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நுரையீரலில் அதோட வேலையை சரியாக செய்ய முடியாது. அப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய வேலை இந்த ஆடாதொட இலையில் சாற்றில் தான் இருக்குது. இந்த ஆடாதொட இலை சாறு எப்படி நம்ம அந்த கஷாயமாக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடாதொட இலை ஒரு இலையை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முறையை கூட ட்ரை பண்ணுங்கள். ஆடாதொட இலையை நிறையா எடுத்துக்கோங்க. இருந்துச்சுன்னா அதை சுத்தம் செஞ்சுட்டு நல்லா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு காய வச்சுடுங்க. காய வச்சு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸில் போட்டு. அதில் நம்ம பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணியில் கொதிக்கும் போது அதில் 1/4 டீஸ்பூன் இந்த பொடியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட 2 மிளகு நசுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்து அந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணியாக ஆனோடனே வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும் போது நீங்கள் குடிச்சிட்டு வரலாங்க. ஸோ இந்த மாதிரி கஷாயமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
நம்மளுக்கு வந்து திடீர்னு சில பேருக்கு வந்து மார்பில் வந்து வலி ஏற்படும், சில பேருக்கு வந்து ஹார்ட் பக்கத்தில் அடிக்கடி வலி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு பதில் இந்த தசை வலிகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஆடாதொடை இலை ஒரு இலையை எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஒரு 2 வெற்றிலையும் எடுத்துக்கோங்க. இது 3யும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிளகு சேர்த்து அப்படியே மடித்து அப்படியே நம்ம வெத்தலை சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மென்று சாப்பிட்டு வரலாம். அப்படி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தசை வலி சரியாகும். ஆனால் நமக்கு தான் இந்த மேஜிக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. இது வந்து ஒரு வலி நிவாரண மூலிகைங்க இந்த ஆடாதோட இலை வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 தடவையாவது நம்ம கஷாயம் வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இந்த அதிசய மூலிகையை பற்றி நம்மளால் உணர முடியும். ஆல்ரெடி நான் கஷாயத்தை பற்றியே சொல்லியிருக்கேன். ஆடாதோட இலை 1 எடுத்துக்கோங்க, ஒரு மிளகு, அதை வந்து நல்லா இடித்து நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இதை எல்லாம் சேர்த்து 1 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைக்கும் போது இது எல்லாமே போட்டுடுங்க. நல்லா கொதித்து 1/2 டம்ளர் வந்தோடனே உங்களுக்கு வேணும்னா ஹனி சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெதுப்பாக நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு வந்து பாருங்கள். இதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ரிலீஃப் தெரியும். இப்போ இதோட மருத்துவ குணங்கள்லாம் எதுக்கெல்லாம் இந்த கஷாயம் சாப்பிட்டா நம்மளுக்கு சரியாகுன்றதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதோட மருத்துவ பயன்கள்னால் சளி, இருமல், மூச்சு, சில பேருக்கு மூச்சு வாங்கும் இல்லைங்களா, மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மஞ்சக்காமலை, காச நோய், அதுக்கப்புறம் தொண்டை கரகரப்பு, அப்புறம் வறட்டு இருமல், சுவாச பாதையில் பிரச்சனைகள், ஆஸ்துமா, நாட்பட்ட சளி, எந்தவித புற்றுநோய்களையும் வராமல் பாதுகாக்கும், இரத்த கொதிப்பு, அலர்ஜி, அப்புறம் வயிற்றுப்புழுக்கள், குடல் புழுக்களை வெளியேற்றிவிடும், இரத்தத்தட்டு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும், உடலில் வெள்ளை அணுக்களின் அளவும் அதிகரிக்கும், காய்ச்சல் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இரத்தத்தை சுத்திகரித்து இரத்த அழுத்தத்தின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும், நரம்புகள் வலுவடைய செய்யும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும். வயிற்றுக்கடுப்பு, சீத கழிச்சல் உள்ள காலங்களில் ஆடாதொலை கஷாயத்தை வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா அது சரியாயிடும். அடுத்தது கர்ப்பப்பையை வந்து நம்மளுக்கு வலுவடைய செய்யும், சளியை இலக வைக்கும் தன்மை கொண்டது, சளியை வெளியேற்றக்கூடிய தன்மையும் உண்டு. நம்ம உடம்பில் உள்ள விஷக்கிருமிகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றும், வைரஸ் தொற்றுக்கள் வருவதை தடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யாருமே கவனிக்காமல் இருக்கும் இந்த ஆடாதோட இலையை எவ்வளோ மருத்துவம் நிறைஞ்சிருக்கு பார்த்திங்களா. இதையெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆடாதோட மூலிகையை பயன்படுத்தி இளமையாக நோய் இல்லாமல் வாழலாம். எப்படிங்க? கண்டிப்பாக இதை எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எடுத்துக்கிறதுக்கு. ஓகேங்களா? சந்தோஷமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.